வணக்கம். பிரிசலோட் ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகள் அனைவரும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? முடிந்த அளவு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம். இருந்தும் இந்த உண்மைகளை நான் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த விடயமாக நான் குழுவில் கண்ணாவிடம் பேசினேன். ஓமக்கா அதுண்டு கலந்துரையாடினோம். எங்களுக்கு சரிப்பட்டது என்னதுன்னு சொல்லிட்டு எப்படின்னு கேட்டால், என்னுடைய குழு சொன்னப்போனால் ஒரு மக்கள் உதவும் கரங்களில் இருக்கின்ற சகோதரிகள் கொடுக்கின்ற பணத்தை நாங்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றோம். ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக பல குரூப்புகள் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. பெண்கள், அதிகமாக பெண்கள் தான் செய்து கொண்டு போகிறார்கள். அதே மாதிரிக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 13-15 குரூப்புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரூப் அனைவருமே நாங்கள் அட்மின்மார் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவில் இணைந்து செயல்பட போகிறோம். அப்போ அந்தந்த குழுவில் என்னென்ன வேலை திட்டங்கள் அவர்கள் செய்கின்றார்கள் என்பது எங்களுக்கு அறிய வரும். சரியா? இந்த பேச்சை நான் இப்போ ஏன் கொண்டு வரேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் குரூப்பு செய்து கொண்டு போகிறேன். என்னுடன் இருக்கிற இந்த சகோதரிகள் இணைந்து எங்களுக்கு சந்தா பணம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி அந்த சந்தா பணத்தில் அந்த சரியான உதவிகள் எமது மக்களுக்கே போய் சேரணும். எமது குழுவில் செய்த ஒவ்வொரு உதவிகளும் எமது மக்களுக்கு, மலையக மக்களுக்கு போய் சேரணும். எப்படி போய் சேரதுன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு தையல் கிளாஸ் செய்யணுமென்று நான் நினைக்கிறேன்னு சொல்லுவோமே. உதாரணத்துக்கு அந்த தையல் கிளாஸ் பழகுறதுண்டா, பெண்களுக்கு பழகி கொடுக்கறதுண்டா, என்னுடைய சார்பாக எனது சொந்த பணத்தில் 2 மெஷின் வாங்கி நான் பழகி கொடுக்கணும். அதுதான் பொதுநல சேவை. இந்த குரூப்பில் இருந்து கொண்டே இந்த குரூப்பு பணத்தில் எடுத்து நான் 2 மெஷின்களை வாங்கி தையல் கிளாஸ் பழக்கி கொடுத்தேன் என்று சொன்னால், அது ஒரு காலகட்டத்தில் அந்த தையல் மெஷின் யாருக்கு உரியதாக போகும்? கிட்டத்தட்ட இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே ஆகும் ஒரு 2 தையல் மெஷின்கள். அந்த மெஷின் யாருக்கு உரிமையாகும்? அது நான் எடுத்துக்கிறதா? அப்போ அது சரிப்பட்டு வராது. ஆகையால் நாம் இந்த குழு மூலமாக, குரூப் மூலமாக எடுக்கும் சந்தா பணம் ஒவ்வொரு ரூபாயும் எமது மலையக மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரணும். ஏதாவது நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோமா, ஏண்ட பேரை போட்டு ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோன்னா அந்த குழுவால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த பள்ளிக்கூடம் நாம் இல்லாமல் நம்ம இறந்து போனாலும் அது இயங்கும். பல பிள்ளைகள் படிக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதில் குழந்தைகள் சிறுவர் பாடசாலை அது மாதிரிக்கு செய்யலாம். அந்த மாதிரியானது பிரச்சனை இல்லை. ஆனால் சொந்தமாக, உதாரணத்துக்கு நான் ஒரு கடை ஒன்று போடுறேன், ஏதாவது ஒரு ஷெம்போ தயாரிப்பு, இல்லாட்டி ஒரு சோப்பு தயாரிப்பு, ஒரு பேக்ஸ் என்ன சரி செய்கிறது, என்னமாவது ஒரு வியாபாரம் செய்வதற்காக நான் ஒரு கடையை போட்டுக்கொண்டு 10 பிள்ளைகளை வைத்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். அந்த கடை என்னுடைய பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ அந்த வேலை திட்டம் எந்த நாளும் நடைபெறுமா நடைபெறாதா என்பது அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் சில நேரம். ஸோ அதனால் இந்த மலையகத்துக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயரில் எதுவுமே வாங்க முடியாது. என்னுடைய பெயராக இருக்கலாம், உங்களுடைய பெயராக இருக்கலாம், யாருடைய பெயர்லையும் எந்த ஒரு கடைகளையோ திறக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று நான் இந்த பிள்ளைகளை வச்சு வியாபாரம் செய்கிறேன் அப்படி என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது சந்தா பணம். அந்த சந்தா பணத்தில் வர்ற அந்த பணத்தில் வாங்குகிற அந்த கடையாக இருக்கலாம், மெஷினாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. அது கேட்கப்படும். ஆகையால் தான் இந்த குழுவில் அனைவருமே நாங்கள் ஒன்றிணைந்து இணைய போகின்றோம். இப்போ ஏனென்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், இப்போது
எஸ்கே கிருஷ்ணாவை அவர் ஒரு புலம்பெயர்ந்த மக்களிடம் பணங்கள் அனுப்பி பெருந்தொகையான பணங்கள் லட்சக்கணக்கில் பணங்கள் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரும். அவருடைய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடியோஸுக்கு வந்து 100K 75K 200Kல இருக்கும். அவருக்கு வந்து அந்த யூடியூப் சேனலில் கூட பயங்கர வருமானம் வருது. ஸோ அவரை வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அவரை இதில் வந்து இதுக்கு என்ன விஷயம்னு சொல்லலை. அவர் அந்த வீடியோ போட்டதாக ஒரு குழந்தையை காட்ட விரும்பி அந்த வீடியோ போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்புறம் பலத்த சதிகள் இருக்கின்றது. எது எப்படியோ அந்த பையன் வந்து பல மக்களுக்கு உதவி செய்து கொண்டு போன பையன் உண்டு. பல 4-5 வருஷமாக செய்து கொண்டு போகிறான். அப்போ இந்த மாதிரியான சில நேரத்தில் கணக்கு நமக்கு எல்லாத்துக்குமே காட்டணும். எல்லாமே நாங்கள் காட்டணும். நாங்கள் ஒரு 10,000மோ 1 லட்சமோ 2 லட்சத்துக்கோ ஒரு வேலை திட்டங்கள் செய்தால் அதை நம்ம எழுதி வைத்து கொள்ளணும். நமக்கு எத்தனை வரவு பணங்கள் இல்லை எத்தனை வேலைகளுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம் அப்படின்றத ஓரளவு நம்மலாம் பெரிய அளவில் படிச்சில்லை. நான்லாம் பெரிய அளவில் படிச்சில்லை, போய் சொல்கிறதுக்குன்னா பெரிய அளவில் படிச்சில்லை, கேம்பஸ் எல்லாம் போயிட்டு இல்லை, சாதாரணமாக படித்தால் தான் நான். நம்மளால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமான அளவுக்கு நாம் அந்த செய்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த அன்பான உறவுகளே, தனிமையாக உங்கள் குழுவில் இணைந்து எதையுமே சொந்தமாக வாங்கி ஏதாவது ஒரு தொழிலை நான் தொடங்க போகிறேன், என்னுடைய வீட்டில் வச்சு நான் இத்தனை பிள்ளைகளுக்கு வேலை திட்டத்தை சொல்ல போகிறேன், அப்போ என்னுடைய வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து வேலை இருக்குது, உழைப்பு இருக்குது, அதுகளை எவ்வளோ சரி தேடிக்கொள்ளுங்கள் இதை இட்டு அப்படி என்ற எண்ணத்தில் வந்து இந்த குழுவில் வருகின்ற ஒவ்வொருடைய சந்தா பணத்திலையும் நீங்கள் ஏதோ உங்களுடைய பேருக்கு உங்களுக்கு சொந்தமாக வாங்கி போட்டுறாதீங்க. நான் வந்து முதலாக ஒரு குழுவில் இணைந்திருந்தேன் ஒரு குரூப்பில் ஒரு 5 வருடத்துக்கு முன்னுக்கு. அதில் வந்து நான் நல்ல பணங்கள் கொடுத்து உதவி செய்து கொண்டு தான் வந்தோம். என்னுடைய ஒரு சகோதரி டென்மார்க்கில் இருக்கிறாங்க, அவங்களும் உதவி செய்வாங்க. பல விதத்தில் நாங்கள் உதவி செய்து கொண்டு வந்தோம். அந்த குரூப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்க என்ன சொன்னதுன்னு கேட்டால், ஒரு 2 பர்ச்சேஸ் போல் வாங்கி, 2 பர்ச்சேஸ் வாங்குறதுனா கிட்டத்தட்ட 2-3 லட்சம் அந்த இடத்துல, எங்களோட இடத்துல வாங்கி அதை வந்து ஒரு சின்ன பில்டிங்கை கட்டி ஒரு ரூம் மாதிரி கட்டி அதில் இருந்து அந்த மையத்துகளுக்கு சாமான்கள் கொடுத்து புட்டுவோம், அந்த தகரங்கள் கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான சேவைகள் செய்ய. அந்த மாதிரியான சேவைகளுக்கு நான் சொன்னேன், என்னுடைய வீட்டில் அண்டர் கிரவுண்டில் வச்சு நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை, நான் தாரேன் இடம். என்னுடைய அண்டர் கிரவுண்ட் வந்து அப்படி சும்மா தாருக்கு தாரேன். ஆனால் அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதிரியான இதுகளுக்கு நான் சொன்னேன், இல்லை இயலாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஈடுபட மாட்டேன் என்று நான் அதை விலகிவிட்டேன். மற்றது அந்த குழுவில் அதிகமாக சேர்ச்சி கோயில் அந்த மாதிரி. நான் வந்து கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் கொடுக்க விரும்பாதவள். ஏன்னா சர்ச்சுக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து காணிக்க போடுறாங்க. நம்ம வருஷம் நம்ம வந்து ஒரு தொகையை கொடுக்குறோம் அவங்களுக்கு, அது போதும். அதை விட கோயிலுக்கு வெளியில் பட்டினியாக கிடக்கிறவனை வச்சுட்டு சாமிக்கு போயிட்டு நான் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுனா சரிப்பட்டு வராது. ஆகையால் வெளியில் உள்ளவங்களை நாங்கள் முதல்ல பார்க்கணும். அந்த ஒரு நோக்கம் தான் எனக்கு இருக்குது. ஆகையால் நான் சாமிக்கு போய் செய்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டோமே, மன்னிச்சிருங்க. சரியா? தவறாக பேசியிருந்தால் எதையும் மன்னித்திருங்கள். உங்களுக்கு கமெண்ட் அடிக்கலாம், இல்லாட்டி வந்து என்னுடைய லைவில் வந்து நீங்கள் பேசலாம். ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னிடம் பேசலாம். எனக்கு முடிந்ததை எனக்கு நினைத்ததை, அதாவது எனக்கு பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இனிமேல் வரும் காலங்களில் தனிமையாக எந்த ஒரு குழுவிலையும் எந்த ஒரு இதுலேயும் இந்த மாதிரியான செயல்கள் செய்ய முடியாது. அப்படி செய்தால் கேள்வி கேட்கப்படும், அதற்கு குரல் எழுப்பப்படும் என்று கூறிக்கொள்கின்றேன். மிக்க நன்றி எனது அன்பான உறவுகளே. இந்த வீடியோ நான் பேசியிருக்கிற வீடியோவில் என்ன மாதிரி தவறுகள் இருந்தால் தயவுசெய்து வாங்க லைவுக்கு பேசலாம். பேசி எதையுமே நம்ம விளப்பப்படுத்துவேன் நான். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி. வணக்கம்.